My dear children, நம்ம இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருந்து another பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு எந்த கண்டிஷனும் இல்லாம கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம இந்த 3 டிஃபரெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி டீடைல்டா அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். See here jump statements in Python. The jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another part of the program. எந்த கண்டிஷனும் இல்லாம நம்ம கண்ட்ரோல ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருந்து another part of the programக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். Next point, there are 3 keywords to achieve jump statements in Python. இங்க பாத்தீங்கன்னா இந்த jump statements achieve பண்றதுக்கு 3 different keywords இருக்கு. தான் 3 different statements னு சொல்லுவோம். break statement, continue statements and pause statement. இந்த மூணுமே 3 different keywords. Next இந்த break and continue statement நம்ம எப்படி loop structureல யூஸ் பண்றது அதோட flow diagram தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பார்ட்ல இருக்கிற அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இதே மாதிரி அடுத்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா இம்மீடியட்டாவே அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடும். லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டு லூப்புக்கு வெளியே வந்து அந்த லூப்புக்கு வெளியே ஃபர்தரா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இந்த ஆரோல இங்க காமிச்சிருக்காங்க. ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த லூப்புக்கு வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா அதுக்கு அடுத்து ஃபர்தரா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணும். அதுக்கு அடுத்து இருக்கிற பார்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். அதான் இந்த ஃப்ளோல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணும். இப்போ எகைன் கண்டினியூ எகைன் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணும். அடுத்தது அதே இது இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்னா அடுத்து இங்க எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்தது எந்த ஃபர்தரா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்க மெயினா இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஒரே பிளாக்ல கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி பிரேக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்க பிரேக் கொடுத்தோம்னா என்ன பண்ணும் அந்த லூப் அப்படியே டெர்மினேட் பண்ணி விட்டுரும். அடுத்து இந்த கண்டினியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க எப்படி இந்த பிரேக் கண்டினியூ ஒர்க் அவுட் ஆகுது அதான் இங்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். the break statement terminates the loop containing it. இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணும். டெர்மினேட் பண்ணிட்டு அந்த லூப்புக்கு வெளியே வரும். பாடி ஆஃப் த லூப்புக்கு வெளியே வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. control of the program flows to the statement immediately after the body of the loop. Next point, a while or for loop will iterate till the condition is tested false. இப்போ while loop இல்ல for loop எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த லூப் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். பட் நம்ம இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாமலே நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோல்ல இந்த லூப்பை விட்டு வெளியே கொண்டு வரலாம். இம்மீடியட்டாவே அந்த லூப்பை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். அந்த டெர்மினேட் பண்றதுக்கு நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன் கேன் ஈவன் டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப். That means terminate the loop. அந்த loop வந்து terminate பண்ணிக்கலாம் with the help of break statement. Next point, when the break statement is executed, the control flow of the program comes out of the loop. இப்போ நம்ம break statement execute பண்ணும்போது அந்த control flow வந்து அந்த loopக்கு வெளியே வந்துரும் and starts executing the segment of code after the loop structure. அடுத்தது என்ன பண்ணா அந்த loopக்கு வெளியே நம்ம என்ன statements கொடுத்திருக்கோமோ அந்த statements எக்ஸிக்யூட் பண்ணும். Next point, if break statement is inside a nested loop. இப்போ இந்த break statement nested loop ஓட உள்ளாடி இருந்துச்சுன்னா nested loopனா தெரியும் ஒரு லூப்புக்குள்ளாடி another loop வரத nested loopனு சொல்லுவோம். இப்போ இந்த லூப்ல வந்து inside the loopல இருந்துச்சுன்னா break will terminate the innermost loop. அந்த innermost loop தான் இந்த break வந்து terminate பண்ணும். அடுத்தது break statementோட syntax தான் break statementோட syntax. நெக்ஸ்ட் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்டோட ஒர்க்கிங் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இங்க மெயினா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூன்னா இங்க ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எஸ்னா இம்மீடியட்டாவே என்ன பண்ணும் அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அதான் எக்ஸிட் த லூப். இல்ல இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா
இந்த லூப்ல இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ரிமைனிங் பாடி ஆஃப் லூப். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எகைன் இந்த கண்டிஷன் வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எகைன் ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். அதான் எக்ஸிட் லூப். நெக்ஸ்ட் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார் லூப் அப்புறமா வைல் லூப்ல ஒர்க் ஆகுது அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார் லூப்ல ஒர்க் ஆகுது அது எங்க கொடுத்திருக்காங்க. ஃபார் இங்க வேர் வந்து கவுண்டர் வேரியபிள்னு சொல்லும். வேர் இஸ் ஏ கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்கும். இனிஷியல் வேல்யூ இருக்கும், ஃபைனல் வேல்யூ இருக்கும், இன்கிரிமெண்ட் வேல்யூ இருக்கும். அடுத்தது கண்டிஷன் செக் பண்றாங்க, இஃப் கண்டிஷன். அடுத்தது பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரேக் பண்ணும். இம்மீடியட்டாவே அந்த லூப் வந்து என்ன பண்ணும், டெர்மினேட் பண்ணிட்டு அந்த ஃபார் லூப்புக்கு வெளியே உள்ள கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் கோட் இன்சைடு ஃபார் லூப் அதை வந்து ஸ்கிப் பண்ணும். டெர்மினேட் பண்ணிட்டு கோட் அவுட் சைடு த ஃபார் லூப். இப்போ ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்கிற கோடை வந்து அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இங்க இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு லூப்புக்கு வெளியே வர்றதை இந்த ஃப்ளோர் லைன்ல இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது வைல் லூப் பத்தி பார்க்கலாம். வைல் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்து இந்த பாடி ஆஃப் த வைல் லூப். இந்த வைல் லூப்ல கோட் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ணிட்டு இங்க பிரேக் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன பண்ணுது, பிரேக் கொடுத்த உடனே இம்மீடியட்டாவே அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு வைல் லூப்புக்கு வெளியே வரும். அதான் கோட் இன்சைட் த வைல் லூப். வைல் லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு இம்மீடியட்டாவே வைல் லூப்புக்கு வெளியே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். கோட் அவுட் சைட் த வைல் லூப். நெக்ஸ்ட் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார் லூப்புக்குள்ளாடி கொடுத்திருக்கோம். ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப். இங்க ஃபர்ஸ்ட் ஃபார் வேர்ட், இங்க வேர்டு தான் நம்மளுடைய கவுண்டர் வேரியபிள் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இங்க சீக்வென்ஸ்ல ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க. இங்க வேர்டு இந்த கவுண்டர் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அசைன் ஆகும். இந்த ஜே தான் இந்த வேர்டுக்கு இப்போ அசைன் ஆகும். இங்க நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு இ. இங்க இந்த வேர்டு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஜே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லூப்புக்கு வெளியே வரும். இப்போ லூப்புக்கு வெளியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். பிரிண்ட் ஆஃப் வேர்டு. இப்போ வேர்ட்ல வந்து ஜே இருக்கு. ஜே பிரிண்ட் ஆகும். ஜே பிரிண்ட் ஆயிட்டு அடுத்து நம்ம இங்க பராமீட்டர் கொடுத்திருக்கோம். இந்த பராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல வர அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எண்ட் பராமீட்டர். இங்க வந்து நம்ம ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இங்க நம்ம ஸ்லாஷ் என் கொடுத்தோம்னா நம்ம அவுட்புட் ஒவ்வொரு லெட்டரும் நியூ லைன்ல டிஸ்பிளே ஆகும். அது ஸ்லாஷ் டி கொடுத்தோம்னா டேப் ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்க நம்ம ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் மட்டும் தான், எந்த ஸ்பேஸுமே கொடுக்காம கொடுத்திருக்கோம். ஸோ கண்டினியூஸா நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்தது எகெயின் இங்க ஃபார் லூப் வருது. ஃபார்ல வந்து வேர்ட்ல வந்து செகண்ட் லெட்டர் யூ இருக்கும். யூ. இப்போ இங்க கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் வேர்ட்ல வந்து யூ இருக்கு. யூ இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எப்போ இ வருதோ அப்போ என்ன ஆகும், பிரேக் ஆகி லூப் விட்டு வெளியே வந்துடும். இப்போ இங்க யூ தான் இருக்கு. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு இந்த பிரிண்ட் ஆஃப் வேர்டுல இப்ப யூ இருக்கு. அந்த யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் ஃபார் வேர்ட்ல வந்து நமக்கு தேர்ட் லெட்டர் எம் இருக்கு. எம் வந்து எகெயின் செக் பண்றோம். இஃப் வேர்ட் எம் இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப லூப்புக்கு வெளியே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் வேர்டு. இப்ப வேர்ட்ல எம் இருக்கு. எம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்ல இப்ப இந்த கவுண்டர் வேரியபிள் வேர்டுக்கு பி இருக்கு. எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் பி இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்து இந்த வேர்ட்ல இருக்கிற பி இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்தது எகெயின் ஃபார் லூப். ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸும் கன்சிடர் பண்ணணும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஒயிட் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ். எகெயின் வேர்ட்ல இருக்கிற இந்த ஒயிட் ஸ்பேஸ் இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்தது எகெயின் ஃபார் லூப். ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா எஸ் இருக்கும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த வேர்ட்ல இருக்கிற எஸ் இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்தது எகெயின் ஃபார் லூப். ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா டி இருக்கும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ்னா எகெயின் இந்த வேர்ட்ல இருக்கிற டி இப்போ டிஸ்பிளே ஆகும். எகெயின் ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஏ இருக்கும். ஸோ எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. எகெயின் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்துட்டு இந்த வேர்ட்ல இருக்கிற ஏ இங்க பிரிண்ட் ஆகும். எகெயின் ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா டி இருக்கும். எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. லூப்பை விட்டு வெளியே வந்து இங்க வேர்ட்ல இருக்கிற டி இப்போ பிரிண்ட் ஆகும். எகெயின் ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா இ இருக்கும். இப்போ இந்த கவுண்டர் வேரியபிள் வேர்டுக்கு இ இருக்கும். இங்க கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ.
கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே என்ன பண்ணணும்னா இந்த லூப் வந்து இந்த ஃபார் லூப்பை வந்து அப்படியே டெர்மினேட் பண்ணி விடும். இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த லூப் வந்து ஃபார் லூப் அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டு இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட் தான் நம்மளுடைய அவுட்புட். நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் அவுட்புட் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எப்போ இந்த வேர்ட் இங்க வேல்யூ வந்து இ வருதோ அப்போ என்ன ஆகும், பிரேக் பண்ணிடும். இப்போ ஜம்ப் STAT இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபைல் சேவ் பண்றோம். சேவ் பண்ணிட்டு ரன் போயிட்டு ரன் மாடியூல் போனீங்கன்னா நமக்கு அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகும். ஜம்ப் ஸ்டேட் அப்படின்னு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்டோட யூஸ் உங்களுக்கு சொல்றதுக்காக அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட் தான். எல்லாருக்குமே இந்த டவுட் வரலாம். இங்க ஏக்கு 1 ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், பிக்கு 10 ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இங்க ஒய் லூப்புக்குள்ளாடி நான் கண்டிஷன் செக் பண்ணிருக்கேன். A less than B, இங்க 1 less than 10 கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கும். இங்க வந்து நான் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. அடுத்தது பிரிண்ட் ஆஃப் A, இங்க என்ன ஆகும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டே போகும். ஸோ கண்டிஷன் வந்து இங்க எப்பவுமே ஆல்வேஸ் ட்ரூவா தான் இருக்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆகுறது இங்க சான்ஸ் இல்ல. ஸோ ஏவோட வேல்யூ இன்டெஃபினிட்டா நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். சேவ் பண்ணி ரன் மாடியூல் போனீங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ 1 வந்து நமக்கு இன்டெஃபினிட்டா பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்டெஃபினிட்டா நமக்கு ஒரு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்றதை அவாய்ட் பண்றது நான் இப்போ என்ன பண்றேன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணும், இந்த லூப் வந்து அப்படியே டெர்மினேட் பண்ணும். இப்போ இன்டெஃபினிட்டா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படியே ஏவோட வேல்யூ ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணும். ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு அடுத்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த லூப் என்ன பண்ணும், அப்படியே டெர்மினேட் பண்ணி விட்டுரும். இப்போ என்ன பண்றேன், நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ரன் மாடியூல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒன்ஸ் தான் நமக்கு 1 வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே இது நம்ம சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஏவோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். A = A + 1. அடுத்தது கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் A > 5, ஏவோட வேல்யூ எப்போ 5 கிரேட்டர் ஆகுதோ அப்போ என்ன பண்றேன், பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். சேவ் ரன் போயிட்டு ரன் மாடியூல். நமக்கு இங்க அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 5 கிரேட்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே இங்க பிரேக் பண்ணிடும். நம்ம பார்த்த அதே சேம் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The above program will repeat the iteration with the given jump statement as string. இப்போ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன்புட் ஸ்ட்ரிங் எடுத்து இந்த ஐட்ரேஷனை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க. Each letter of the given string sequence is tested till the letter E. இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரா செக் பண்ணிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா இந்த லெட்டர் E வர வரைக்கும் ரிப்பீட்டடா செக் பண்ணிட்டே இருக்கும். When it is encountered, the control is transferred outside the loop. எப்போ இந்த லெட்டர் E வருதோ அப்ப என்ன ஆகும், இந்த கண்ட்ரோல் வந்து outside the loopக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த கரண்ட் லூப் வந்து டெர்மினேட் பண்ணிட்டு அந்த லூப்புக்கு வெளியே வரும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. One has to note an important point here is that if a loop is left by break, the else part is not executed. இப்போ இந்த லூப்ல வந்து நம்ம எல்ஸ் பார்ட் கொடுத்தோம்னா அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்ஸ் பார்ட்டையும் சேர்த்து தான் டெர்மினேட் பண்ணும். அந்த எல்ஸ் பார்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அனதர் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் இங்க எல்ஸ் பார்ட்டோட கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த எல்ஸ் பார்ட்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணும், டெர்மினேட் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ல இந்த சீக்வன்ஸ்ல எப்போ E வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு லெட்டரா நமக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஜம்ப் ஸ்டேட் இது வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். எப்போ E வருதோ என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணும்போது இந்த எல்ஸ் பார்ட்டையும் சேர்த்து பிரேக் பண்ணும். இப்போ லூப்புக்கு வெளியே வந்து இந்த லூப்புக்கு வெளியே இருக்கிற இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். பிரிண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த ஸ்ட்ரிங் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அடுத்தது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா அந்த லூப்ல இருக்கிற ரிமைனிங் கோடு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏ லூப். இப்போ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த லூப் என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணிட்டு அண்ட் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க கண்டினியூ இதான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். அடுத்து இதோட ஃப்ளோ டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த கண்டினியூ தான் இம்பார்ட்டன்ட். இங்க ஃபர்ஸ்ட் லூப்ல நம்ம டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கு. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன்
இது எவாலுவேட் ஆகி கண்டிஷன் ட்ரூனா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த லூப்ல கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கா எஸ்னா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இல்ல இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இல்ல நோனா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன் எவாலுவேட் ஆகி ஃபால்ஸ் ஆனா இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகும். அதான் எக்ஸிட் லூப். இதான் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்டோட ஒர்க்கிங் ஃப்ளோ டயக்ராம். நெக்ஸ்ட் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி while லூப் ஃபார் லூப்ல ஒர்க் ஆகுது அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல கொடுத்திருக்காங்க ஃபார் வேர் இன் சீக்வென்ஸ். இங்க அடுத்தது ஃபார் லூப்போட கோட் இங்க கொடுத்திருப்பாங்க. இங்க அடுத்தது இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே இதோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் இந்த லூப்போட ரிமைனிங் பார்ட் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து எகைன் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி தேர்ட் ஐட்ரேஷன். அது மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இங்க என்ன பண்ணும், இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதான் இந்த ஃப்ளோ லைன்ல கொடுத்திருக்காங்க. கோட் இன்சைட் த ஃபார் லூப் இந்த லூப் வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிட்டு அவுட் சைட் த லூப்ல வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து கண்டினியூ பண்ணும். அதே இது while லூப்ல கொடுத்திருக்காங்க. while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அடுத்து while லூப்போட கோட் இங்க இருக்கும். அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணி இங்க என்ன பண்றாங்க, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கண்டினியூ கொடுத்தோடனே இல்ல ஃபர்தரா வர கோடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து எகைன் கண்டினியூ பண்ணும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. கோட் அவுட் சைட் த while லூப் அந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து எகைன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்புக்குள்ளாடி கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதான் ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப். இங்க ஃபார் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் வேர்ட் இதான் கவுண்டர் வேரியபிள் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இங்க சீக்வென்ஸ்ல நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். இப்போ வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜே அசியூம் ஆகும். அசியூம் ஆகி கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டி ஜே இஸ் ஈக்குவல் டு இயா. கண்டிஷன் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் லூப்புக்கு வெளியே வரும். வெளியே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த லைன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஸ்ட்ரிங் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலா இது வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் கிடையாது. நான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தது இதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எகைன் ஃபார் லூப் வருது. ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல வந்து யூ இருக்கும். இப்போ எகைன் செக் பண்றோம். இஃப் வேர்டு யூ இஸ் ஈக்குவல் டி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ்னா இந்த டூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. லூப்புக்கு வெளியே வருது. வெளியே வந்து செகண்ட் டைமா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். எகைன் ஃபார் லூப் இப்போ வேர்ட்ல வந்து எம் இருக்கும். எம்மும் ஈயும் ஈக்குவல் கிடையாது. எகைன் வெளியே வந்து தேர்ட் டைமா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இப்போ எகைன் ஃபார் லூப் வேர்ட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பி இருக்கும். பியும் ஈயும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த பார்ட் ஸ்கிப் ஆகி ஃபோர்த் டைம் நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே ஆகும். எகைன் ஃபார் லூப்ல இப்போ வேர்ட்ல நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் இந்த ஈயும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த பார்ட் ஸ்கிப் ஆகும். எகைன் ஃபிஃப்த் டைம் நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்து எகைன் ஃபார் லூப் இப்போ வேர்ட்ல வந்து எஸ் இருக்கும். எகைன் எஸ்ஸும் ஈயும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த பார்ட் ஸ்கிப் ஆகி எகைன் நமக்கு சிக்ஸ்த் டைமா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வேர்ட் இஸ் ஈக்குவல் டு டி, டியும் ஈயும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த பார்ட் ஸ்கிப் ஆகி நமக்கு செவன்த் டைமா இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஏ, இப்போ வேர்ட்ல வந்து ஏ இருக்கும். ஏயும் ஈயும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எகைன் நமக்கு எய்த் டைமா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது டி இருக்கு. இப்போ வேர்ட்ல டி இருக்கும். டியும் ஈயும் எகைன் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த பார்ட் ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகி நமக்கு அவுட் ஆஃப் த லூப்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு எகைன் நமக்கு நைன்த் டைமா டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ட்ல இ. இப்போ எகைன் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு இ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ லூப்ல இருக்கிற இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே இங்க இதுக்கு ஃபர்தரா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்ப கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும், கண்டினியூ பண்ணும். இப்போ வேர்டுல பாத்தீங்கன்னா எம் இருக்கும். இப்போ எம்மும் ஈயும் எகைன் ஈக்குவல் கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதால இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸுமே அப்படியே ஸ்கிப் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணாது. அவுட் ஆஃப் த லூப்ல வந்து நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு நமக்கு 10th டைமா அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது எகைன் ஃபார் லூப். இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா இ இருக்கும். இப்போ எகைன் ஈயும் இந்த வேர்டு ஈயும் ஈக்குவல். ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோன்னா இதோட ஃபர்தர் கோட் வந்து நமக்கு ஸ்கிப் ஆயிரும். ரிமைனிங் பார்ட் அப்படியே ஸ்கிப் ஆகி எகைன் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் தான் கண்டினியூ ஆகும். இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா என் இருக்கும்.
n நாட் ஈக்குவல் டு என்னும் இ ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன ஆகும், இந்த 2 கோடிங் ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகி அவுட் ஆஃப் த லூப்ல வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு நமக்கு 11th டைம் அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அடுத்தது எகெயின் நெக்ஸ்ட் ஃபார் வேர்டில் இப்போ டி இருக்கும். டியும் ஈயும் எகெயின் ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன ஆகும், அவுட் ஆஃப் த லூப்ல வந்துட்டு நெக்ஸ்ட் எகெயின் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு 12th டைம் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் கிடையாது. 12 டைம்ஸ் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இ எப்போல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ரிமைனிங் ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒயிட் ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணி தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது 12 டைம்ஸ் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே வரும். இங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நமக்கு 12 டைம்ஸ் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. பாஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு லூப் ஆர் பிளாக்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், எந்த ஆப்ரேஷன்ஸுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம், எந்த கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் நல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணாது, எந்த ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனாலதான் இதை நல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. See here, pause statement in Python programming is a null statement. Pause statement when executed by the interpreter, it is completely ignored. இந்த Python interpreter இந்த pause statement execute பண்ணும்போது கம்ப்ளீட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணி இக்னோர் பண்ணிரும். Next point, nothing happens when pause is executed. It results in no operation. இந்த pause statement execute ஆகுமே எதுவுமே நமக்கு நடக்காது, எந்த ஆபரேஷன்ஸ்மே பெர்ஃபார்ம் பண்ணாது. அதான் it results in no operation. Next point, pause statement can be used in if clause as well as within loops construct. நம்ம இந்த pause statement if clauseல யூஸ் பண்ணிக்கலாம், அல்லனா loop construct while loop for loop கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next point, when you do not want any statements or commands within that block to be executed. இப்போ ஒரு blockல எந்த statementsல எந்த commands நம்ம execute பண்ண வேண்டாம்னா நம்ம இந்த pause statement யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இங்க PASS பாஸ் தான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்னா ஒரு இன்டிஜர் இன்புட் வாங்குறோம். நம்ம வாங்குற இன்புட் வந்து ஜீரோவான்னு செக் பண்றோம். ஜீரோன்னு என்ன பண்றோம், எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம சிம்பிளா பாஸ் பண்ணிரும். சப்போஸ் நம்ம வாங்குற இன்புட் ஜீரோ இல்லைன்னா சம் அதர் நான் ஜீரோ வேல்யூஸ்னா நம்ம இங்க ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றோம். அதான் இந்த ப்ரோக்ராம். இங்க இன்டிஜர் இன்புட் வாங்குறது நம்ம இன்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நம்ம இன்டிஜர் இன்புட் வாங்கி ஏ வேரியபிள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதான் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர். நம்மளுடைய இன்புட் வேல்யூ ஏல இருக்கு. அடுத்து கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா, நம்ம வாங்கின இன்புட் ஜீரோவான்னு செக் பண்றோம். ஜீரோனா பாஸ் பண்ணிரும். எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம சிம்பிளா பாஸ் பண்ணிரும். இல்ல நம்ம வந்து ஜீரோ வாங்கல சம் அதர் நம்பர் வாங்கியிருக்கோம்னா இந்த எல்ஸ் பார்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ்ல பிரிண்ட் ஆஃப் நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட் இந்த மெசேஜ் இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ அவுட்புட் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் எனி நம்பர் கேக்குது. இங்க 3 கொடுத்துருக்கோம். 3 வந்து ஜீரோ கிடையாது. ஸோ நமக்கு எல்ஸ் பார்ட்ல வந்து நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட் இந்த மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் இங்க அவுட்புட்ல நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ அதே சேம் ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி ரன் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நம்ம அவுட்புட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் எனி நம்பர் கேக்குது. இதான் ஃபர்ஸ்ட் ஜீரோ கொடுக்குறேன். ஜீரோ கொடுக்கும்போது என்ன ஆகும், பாஸ் ஆகும். நம்ம கொடுக்குற நம்பர் ஜீரோவான்னு செக் பண்ணுது. செக் பண்ணும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாம சிம்பிளா பாஸ் ஆகும். இங்க வந்து ப்ராம்ப்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் எகெயின் இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எகெயின் என்டர் எனி நம்பர் கேக்குது. நான் இப்போ 70 கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகாது. எல்ஸ் பார்ட்ல வந்து நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஜீரோனா பாஸ் ஆகும், ஜீரோ இல்ல சம் அதர் நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தா இந்த மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் இந்த ப்ரோக்ராம். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இங்க 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அப்புறமா பாஸ் ஸ்டேட்மெண்ட். 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம். அப்புறமா அதோட ஃப்ளோ டயக்ராம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அதோட டெமோட பார்த்தோம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.